அண்மை செய்தி. மதுரை பந்தல்குடி பகுதியில் ஸ்டாலின் வருகையின் போது அவரது கண்ணில் கழிவுநீர் கால்வாய் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பந்தல்குடி கால்வாயை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகாரிகள் துணி வைத்து மூடி வைத்த அவலம் மக்களிடையே கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராகினி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகினி, இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? மதுரை மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பந்தல்குடி பகுதியில் முதல்வர் வருகைக்காக கழிவுநீர் கால்வாயானது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வண்ண திரைச்சாலை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கழிவுநீர் கால்வாயின் அவலமானது முதல்வர் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த சம்பவமானது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியும் சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக மதுரை மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பந்தல்குடி பகுதியில் உள்ள பந்தல்குடி கால்வாயை ஒட்டி இன்று முதல்வர் ரோட் ஷோ ஆனது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக அந்த பகுதியில் வரக்கூடிய முதலமைச்சரிடம் மக்கள் எந்தவித குறையையும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இந்த திரைச்சாலையை கொண்டு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாயின் அவலமானது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக மக்கள் கடும் நோய்களுக்கு இன்னல்களுக்கு உள்ளாகி வருவதாகவும் மேலும் இருபுறமும் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்பது தொடர்பாக பலமுறை முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து நினைத்து கொண்டிருந்ததாகவும் இன்று வரும் அந்த பகுதிக்கு வரக்கூடிய முதல்வரிடம் தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம் என்று அந்த பகுதி மக்கள் நினைத்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கழிவுநீர் கால்வாயின் அவலமானது முதல்வர் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக திரைச்சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் திமுக கொடி கம்பங்களும் நட்டப்பட்டிருக்கிறது. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கழிவுநீர் கால்வாயின் அவலங்களை முறையாக கேட்டு மக்களின் குறைகளை தீர்க்க முடியாத நிலையில் அங்கு வரக்கூடிய அரசு அதிகாரிகளிடமோ அதே சமயம் உயர் அதிகாரிகளிடமோ புகார் தெரிவிக்கலாம் என மக்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற நிலையில் இது போன்று முதல்வரே அந்த பகுதிக்கு வரும்போது அந்த பகுதியின் அவலமானது முதல்வர் கண்ணில் தெரியக்கூடாது என்பதற்காக இந்த திரைச்சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ரோட் ஷோ என்ற பெயரில் பொதுமக்களை அவதிக்குள்ளாக்கும் வகையில் இந்த திராவிட மாடல் அரசானது இந்த முயற்சியையும் எடுத்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். அருண். ராகினி, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.